ஒரு அனைத்து சமுதாயத்துக்குமான ஒரு நூலகம் திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி தான் இது. இன்றைக்கி தாங்க அந்த நூலக திறப்பு விழா. அந்த நூலகத்துக்கு திறப்பு விழாவுக்கு யார் வந்திருக்காங்கன்னா, கண்ணியமிக்க சகோதரர் நாகூர் சாதிக் அவர்கள் வந்து தான் அந்த நூலகத்தை திறக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அந்த திறப்பு விழாவை தொடர்ந்து சகோதரர் சாதிக் அவர்கள் வந்து வருகை பதிவேட்டில் வந்து அவங்களோட கையெழுத்தை இட்டுட்டு வெளியேறணும். அதுக்கப்புறம் அந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த அந்த ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையும் சார்ந்தவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருவர்களாக வந்து கல்வி சிறப்பு பற்றி, அந்த நூலகத்தின் அந்த மகிமையை பற்றி, வாசிப்போட அந்த திறனை பற்றி, கல்வியின் சிறப்பை பற்றியும், ஒரு மனிதனுக்கு படிப்பு எவ்வளோ ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக அந்த உரையாற்றக்கூடிய அந்த நிகழ்வுலாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஊர்வாசிகளும் ஊர் மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக அந்த சிறப்புரையில் ஆற்றினாங்க. படிப்பு ரொம்ப முக்கியம், நீங்கள் நிறைய தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க, இதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உபதேசங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது விருது வழங்கக்கூடிய அந்த சிறப்பு விருதுகள்லாம் வருகை புரிஞ்சாங்க. சீர்காழியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்களும் சகோதரர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் வருகை புரிஞ்சாங்க. அவர்களை வரவேற்று விட்டு மேடையில் அமர வைத்து விட்டு சிறிது நேரம் அவர்களும் உரையாற்றினார்கள். மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அழகிய உபதேசங்களை தொடர்ந்து சொற்பொழிவுகளாக ஆற்றி கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து மதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் குளஞ்சி அவர்களும் உரையாற்றினாங்க. என்ன சொன்னால், நாங்கள் எல்லோரும் மாமன் மச்சானாக பழகி கொண்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையானால் அந்த ஜிம்மா உரையில் அந்த மௌலவிமார்கள் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த உரைகளெல்லாம் செவிசாழ்த்தி நான் கேட்பேன். இன்று யார் உரை நிகழ்த்தினார்கள், அந்த அருமையாக இருந்துச்சு, கருத்துக்கள்லாம் அம்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பமானவரிடம் ஃபோன் போட்டு நான் வந்து கேட்டு அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து திமுக மாவட்ட துணைத் தலைவர் ஞானவேலன் அவர்களும் உரையாற்றினார்கள். வருகை தந்த அந்த மாணவ மாணவிகளுக்கு அழகிய உபதேசங்களை சொல்லி, அந்த வாசிப்பு திறன்களை பற்றியும் அழகான உபதேசங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் உரையாற்றினார்கள். ரொம்ப நேரம் பேசினாங்க. வாசிப்பு திறன் ரொம்ப முக்கியம். சென்னையில் இருக்கக்கூடிய நூலகம், அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நூலகம் பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் சுற்றுலாவை கூட சென்று அங்கே பார்வையிடலாம். மயிலாடுதுறையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு நூலகம் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் மாணவ செல்வங்களுக்கு வந்து விருதுகளை வழங்க ஆரம்பித்தாங்கங்க. தொடர்ந்து விருதுகள் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோ என்ன வளர்ந்து பார்க்குறீங்க, இந்த விருது விழாவில் வந்து எந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஐடியில் கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விழாக்களை பார்க்கலாம். மாணவ மாணவிகள் விருது வாங்கிய அந்த நிகழ்ச்சியை முழுமையாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். பை பாய்.